ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு தான் சாப்பிட போகிறோம். இந்த கால் வலி வந்ததுனால நம்மளால் எதுலேயுமே செய்ய முடியல, எதையுமே பண்ண முடியல. வலின்றதுனால நிற்க முடியல ரொம்ப நேரம். ஸோ ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் 2 ப்ரெட்டை போட்டு எடுத்துட்டேன். அப்புறமா தான் சரி பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணலான்னு 2 செட்டு ப்ரெட்டை பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். சரி இனிப்பாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் ப்ரெட்டில், அப்படியே வெறுமை சாப்பிட்றதுக்கு பதிலாக. நமக்கு இந்த ஜாம்லாம் பிடிக்காது, இந்த பீனட் இது இருக்குது அதுவும் பிடிக்காது. சரி சாண்ட்விட்சுக்கெலாம் காயெல்லாம் நறுக்கணும், அதனால் பால் இருக்குது, நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாலில் போட்டு சாப்பிட்லாம், கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஐடியா பண்ண ஒரு ரெசிபி தான் இது. ஆனால் மோஸ்ட்டு சொதப்பல் ரெசிபி. இப்படி ஒரு ரெசிபியை நான் செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா மைண்ட் இதில் இல்லை செய்கிறதுல. ஸோ 4 ஸ்லைஸை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனை எடுத்துக்காமல் கடாயை வச்சுட்டேன். அதில் ஒரு 1/4 டம்ளர் பாலை ஊற்றிட்டேன். பால் ஆல்ரெடி கொதிச்சுட்டு தான் இருந்தது. ஸோ இதுலேயே என்ன பண்ணிட்டேன், 2 ப்ரெட்டு ஸ்லைஸை போட்டேன். முதல்ல 2 போடலாம் அப்படின்னு. பேனாக இருந்ததுன்னா நம்ம இன்னும் கூட 2 போட்டிருக்கலாம். ஸோ இதில் போட்டுட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் கொதிக்க விட்டேன். 2 தப்பு பண்ணேன். முதல் தப்பு கடாய் ரொம்ப கொஞ்சம் கனமான கடாய் வச்சுருக்கணும். எவர் சில்வர் காப்பர் பாட்டம் வச்சுட்டேன். அடுத்தது பால் கொதிக்க சுண்ட ஆரம்பிச்சிருச்சு, ப்ரெட்டு இழுத்துடுது. அது மேலே சுகரை போட்டுட்டு திருப்ப வந்தேன் பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு சொதப்பல் இங்கே தான் ஆச்சு. அப்படியே நல்லா கிழிஞ்சு போயிடுச்சு ஒரு சைடு ப்ரெட்டு. சரி ஓகே, ஆனால் இன்னொன்று நல்லா இருந்தது, அந்த பால் எல்லாத்தையும் அது அப்படியே நல்லா உறிஞ்சிடுச்சு. சர்க்கரையும் அதிலே போட்டதுனால இனிப்பும் வந்துடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு பட்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி அது பக்கத்தில் நெய் இருந்தது, நெய்யை போட்டு பார்க்கலாமேன்ட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. இப்போ என்ன பண்ணேன்னா, இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ பாலை ஏடு ஏடாக இருந்ததுனால கொஞ்சம் வடிகட்டிக்கலாம் அப்படின்னு வடிகட்டிக்கிட்டேன். ஏன்னா ஐஷு சாப்பிட மாட்டா ஏடு இருந்தது. நான் பட் ஏடோடு பொறுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பாலை நல்லா வடிகட்டின பிறகு இப்போ நம்ம ப்ரெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டை அப்படியே எடுத்தேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ண மறந்ததுனால கொஞ்சம் தீஞ்சிருச்சு. நல்லா இருந்த ஒரு ப்ரெட்டும் வீணாக போச்சு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மைண்டு சரியில்லை, மைண்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம ரெகுலராக செய்கிற விஷயம் கூட நமக்கு ஒழுங்காக வராது. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு இன்றைக்கி இப்படி தான் இருந்தது சாப்பாடு. ஸோ நான் இதை தான் சாப்பிட்டேன். இந்த பால், ப்ரெட்டு, அப்புறம் கீ, பட்டர், சர்க்கரை இதெல்லாம் போட்டு. ஆனால் டேஸ்ட் என்னமோ வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் வேறு மாதிரி இருந்தது. நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வரல. இது கூட நான் மில்க் மேட் ஆட் பண்ணல, நட்ஸ் போடலை, எலாச்சி போடலை, பாலை க்ரீமியாக காய்ச்சலை, நிறைய தான். ஆனால் டேஸ்ட் வேறு லெவல். ஸோ மீதி இருக்கிற 2 ஸ்லைஸையும் அந்த பாலிலே பிச்சு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு பொறுமையாக உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் இப்படி தான் ஆகும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். மறக்காமல் லைக் கமெண்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு லைக் கூட போடாமல் தான் பார்க்குறீங்க. லைக் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் சொதப்பிருப்பீங்க. தோசை சுட போனால் தோசை கிழிஞ்சு வரும், இட்லி கல் மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள்.